பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்கு உரிய உரிமையும் வழங்கும் இறைவா, உம் அன்புக்குரிய மக்களை கனிவோடு கண்ணோக்கும். அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள மக்களுக்கு உண்மையான விடுதலையும் நிலையான உரிமை பெற்றையும் அளிப்பீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 25 முதல் 31 முடிய. சகோதர சகோதரிகளே, மனம் ஆகாதவர்களை குறித்து பார்ப்போம். இவர்களை பற்றிய ஆண்டவரின் கட்டளை எதுவும் என்னிடம் இல்லை. எனினும் ஆண்டவரின் இரக்கத்தால் நம்பிக்கைக்குரியவனாயிருக்கும் நான் என் கருத்தை சொல்கிறேன். மனமாகாதோர் தாம் அழைக்கப்பட்ட நிலையிலே இருந்து விடுவது நல்லது. இப்போது உள்ள இடர் நிலையை முன்னிட்டு இவ்வாறு இருப்பதே நல்லது என எண்ணுகிறேன். மனையுடன் திருமணத்தால் இணைக்கப்பட்டு இருப்பவர்கள் மனவிலக்கு வழி தேடக்கூடாது. மனையுடன் இணைக்கப்படாதவர்கள் திருமணம் செய்து கொள்ள வழி தேடக்கூடாது. திருமணம் செய்து கொண்டால் அது பாவமல்ல. இளம் பெண்கள் திருமணம் செய்து கொண்டால் அதுவும் பாவமல்ல. ஆனால் திருமணம் செய்து கொள்வோர் இவ்வுலக வாழ்வில் இன்னல் உருவர். நீங்கள் அவ்வின்னல்களுக்கு உள்ளாதிருக்க வேண்டும் என்பதே என் நோக்கம்.
அன்பர்களே, நான் சொல்வது இதுவே. இனி உள்ள காலம் குறுகியதே. இனி மனைவி உள்ளவரும் மனைவி இல்லாதவர் போல் இருக்கட்டும். அழுபவர் அழாதவர் போல் இருக்கட்டும். மகிழ்ச்சி உறுவோர் மகிழ்ச்சி அற்றவர் போலவும், பொருட்களை வாங்குவோர் அவை இல்லாதவர் போலவும் இருக்கட்டும். உலக செல்வத்தை பயன்படுத்துவோர் அவற்றில் முழுமையாக ஈடுபடாதவர் போல் இருக்கட்டும். இவ்வுலகு இப்போது இருப்பது போல் நெடுநாள் இராது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேளாய். கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேளாய். கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேள். உன் இனத்தாரை மறந்துவிடு, பெருந்தகம் மறந்துவிடு. உனது எழிலில் நாட்டம் கொள்வார் மன்னர். உன் தலைவர் இவரே, அவரை பணிந்திடு. பல்லவி. கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேளாய். அந்த புறத்திலே மாண்புமிகு இளவரசி தங்கமிழைந்த உடை அணிந்து தோன்றிடுவாள். பல வண்ண பட்டுடுத்தி மன்னரிடம் அவர்களை அழைத்து வருவர். கன்னி தோழியரை புடைசூழ அவளை அடியெடுத்து வந்திடுவாள். பல்லவி. கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேளாய். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6. இறை திருவார்த்தைகள் 20-26 முடிய. இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை: ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியதே. இப்பொழுது பட்டினியாய் இருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும்போது நீங்கள் பேறு பெற்றோர். அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அவர்களுடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்து வந்தனர். ஆனால் செல்வர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். இப்போது உண்டு கொடுத்திருப்போரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள். இப்போது சிரித்து இன்புறுவோரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் துயருற்று அழுவீர்கள். மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போல் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கே புகழ். இறை இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே பேறு பெற்றவர்கள் யார்? அதே நேரத்திலே
கேடுற்றவர்கள் யார் என்பதை லூக்கா நற்செய்தி வழியாக ஆண்டவர் நமக்கு தெளிவான செய்தியை தருகின்றார். அன்புமிக்கவர்களே, 19ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர் பியர் ஜார்ஜியோ ஃப்ரெசெத்தி என்பவர். இத்தாலியிலே வாழ்ந்தவர். தூரின் அருகே இவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். சிறு வயதிலிருந்தே தன்னுடைய வாழ்க்கையிலே ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கின்ற தன்மையை கொண்டவர். அதே நேரத்திலே எங்கெல்லாம் துன்பங்கள் அதிகமாக இருக்கிறதோ, எங்கெல்லாம் துன்புறுற்று மனிதர்கள் மாண்டு கொண்டிருக்கின்றார்கள், அங்கெல்லாம் சென்று நல் உதவிகளை செய்து கொண்டிருந்தவர். இவர் மிக முக்கியமாக டொமினிக்கன் 3ஆம் சபையிலே ஒரு பொது நிலையினராக வாழ்ந்தவர். ஏறக்குறைய 25 வயதிலே அவர் இறந்தும் போகிறார். அன்புமிக்கவர்களே, இவர் செய்த தொண்டுகள், இவர் செய்த நல்ல காரியங்களுக்காக 1990ஆம் ஆண்டிலே அப்போது திருத்தந்தையாக இருந்த புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள் இவருக்கு அருளாளர் பிளஸட் என்கின்ற பட்டத்தை கொடுக்கின்றார். அப்போது திருத்தந்தை இந்த வார்த்தைகளை மிக அருமையாக சொன்னார். Here is a man of beatitudes. இதோ பாருங்கள், இந்த மனிதன் இங்கே பேறு பெற்ற ஒரு மனிதனாக இங்கே அருளாளராக இருக்கின்றார் என்கின்ற வார்த்தைகளை சொல்லுகிறார். ஆகவேதான் இன்றும் இவரை அருளாளர், அதே நேரத்திலே பேறு பெற்ற ஒரு அருளாளர் நிலையிலே திரு அவை பார்க்கின்றது. வருகின்ற 2025ஆம் ஆண்டு இவருக்கு புனித பட்டத்தையும் திரு அவை கொடுப்பதாக தகவல் வந்திருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இத்தகைய ஒரு வாழ்வு நிலையிலே பேறு பெற்றவர்களாக கடவுள் நம்மை தேர்ந்து கொள்ளுகிறார். 1962ஆம் ஆண்டு வாழ்ந்த ஜியன்னா பெரித்தா என்பவர் அன்புமிக்கவர்களே ஒரு மிக சிறந்த மருத்துவராக, டாக்டராக இருந்தவர். இவருடைய வாழ்க்கையிலே ஒரு நிகழ்வானது வருகிறது. 4வது குழந்தையை பெற்றெடுக்க தயாராக இருந்தார். அப்போது மிக மோசமாக உடல் நலக்குறைவால் இவர் பாதிக்கப்படுகின்றார். அப்போது மருத்துவர்கள் இவரை சிகிச்சைக்கு உட்படுத்தி இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். அம்மா, நீங்கள் இந்த குழந்தையை கலைத்து விடுங்கள், அப்போதுதான் நீங்கள் உயிரோடு வாழ்வீர்கள் என்கின்ற வார்த்தைகளை சொல்லுகிறார். அப்போது இவருடைய கணவரும் அவரிடம் சொல்லுகிறார். அப்போது இவர் சொன்னார் இந்த வார்த்தைகளை, நான் மரித்தாலும், நான் இறந்தாலும் என் குழந்தை மரிக்கக்கூடாது. அன்புமிக்கவர்களே, 1962ஆம் ஆண்டு தன்னுடைய 4வது குழந்தையை பெற்றெடுத்த பிறகு அந்த ஜியன்னா பெரித்தா உயிர் இழக்கின்றார். இவரை தான் 1900 ஆண்டுகளிலே மிக பெரிய ஒரு புனிதராக திரு அவையும் கொண்டாடுகிறது. காரணம், எங்கெல்லாம் கருச்சிதைவு அதிகமாக உருவாகி இருக்கின்றதோ அந்த இடங்களிலெல்லாம் இவரை பற்றி திரு அவை போதனைகளை சொல்லி, இப்படியும் ஒரு குழந்தைக்காக ஒரு தாய் தன்னுடைய உயிரையும் கொடுத்திருக்கிறார் என்றால் இவரும் பேறு பெற்றவனாக திரு அவையிலே விளங்குகின்றார். ஆக இயேசுவின் பிரியமானவர்களே, இன்று நம் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்வி நம்முடைய உள்ளத்தில் எழுகிறது. யார் பேறு பெற்றவர்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லுகிறார். இப்போது இவ்வுலகில் மிக மிக துன்பங்களையும் கண்ணீரையும் தன்னுடைய வாழ்க்கையிலே யாரெல்லாம் சிந்திக் கொண்டிருக்கிறார்களோ, வாழ்க்கையில் அதிகமான துயருற்று இருக்கின்றார்களோ, இவர்கள் அனைவருமே கடவுளுக்கு முன்பாக பேறு பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். காரணம், இவர்களுக்கு மனித துணை யாரும் இல்லை, இவர்களுக்கு மனிதர்களுடைய உதவி சென்று அடைவதில்லை. ஆனால் ஒன்றே ஒன்று நிலையாக இருக்கிறது, கடவுளின் துணை, கடவுளினுடைய பிரசன்னம் இவர்களோடு இருந்து இவர்களை வழி நடத்துகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள இந்த நாளிலே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். புனித மேக்சிமில்லியன் கோல்பேவிடம் ஒரு வார்த்தையை கேட்கிறார்கள். பேறு பெற்றவர்கள் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிகவும் துன்புற்றோர் அனைவரும் பேறு பெற்றவர் என்று சொல்லி இருக்கிறார். நீங்கள்
பேறு பெற்றவர்கள் யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று அவரிடம் கேட்டபொழுது அவர் இவ்வாறாக சொன்னார், எவராலும் உலகில் உண்மையை மாற்ற முடியாது, அதை மறுதலிக்கவும் முடியாது. அந்த உண்மை யார் என்றால் அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே அந்த உண்மையை தேடி பணிவிடை செய்வதுதான் நம் அனைவருடைய அழைப்பாக இருக்கிறது. ஆகவே அவ்வாறாக அந்த உண்மைக்கு பணி செய்கின்றவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லுகிறார். ஆக இயேசுவின் பிரியமானவர்களே, நம் அனைவருக்கும் முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு உண்மை ஆண்டவராக இருக்கின்றார். ஆகவே அவரை நாம் தேடுகின்ற போது, அவருக்கு நாம் பணிவிடை செய்கின்ற போது நம் அனைவரும் பேறு பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். அன்புமிக்கவர்களே, இன்று நம் அனைவரும் பேறு பெற்றவர்களாக இருக்கின்றோம். யாரெல்லாம் இந்த குண அதாசியங்கள் குணநலங்களை பெற்றிருக்கின்றார்கள் இவர்கள் எல்லாம் பேறு பெற்றவர்கள். தியாக மனப்பான்மை என்னிடம் இருக்கிறதா, நான் பேறு பெற்றவன். ஈகை குணம் எனக்கு அதிகமாக இருக்கிறதா, நான் பேறு பெற்றவன். இரக்க குணம் எனக்கு இருக்கிறதா, நான் பேறு பெற்றவன். கடவுளை மட்டுமே நான் நம்பி வாழ்கின்றேனா, நான் பேறு பெற்றவன். நம்பத்தக்க மனிதனாக என்னுடைய வாழ்க்கையிலே நான் இருக்கின்றேனா, நான் பேறு பெற்றவன். ஜெபமே வாழ்வு என்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, நான் பேறு பெற்றவனாக இருக்கின்றேன். துன்பங்களை மனமுவந்து ஏற்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் நானும் பேறு பெற்றவனாக இருக்கின்றேன். தாழ்ச்சியோடு நான் வாழ்கிறேன் என்றால் நானும் பேறு பெற்றவனாக இருக்கிறேன். அவன் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது இந்த ஒரு குணம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும். நம்முடைய இந்த குணத்தை நம்முடைய குடும்பத்திலே நாம் நிச்சயமாக அதை பிரதிபலிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். ஆகவே நாம் அனைவரும் நிச்சயமாக பேறு பெற்றவர்களாக இருக்கின்றோம். ஆனால் இந்த குணாதிசயங்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு நம்முடைய வாழ்க்கையிலே பொறாமை, தன்னலம், பேராசை, நம்மை மட்டுமே நாம் நம்பி வாழ்கின்ற தன்மை, கோபம், சினம், இருமாப்பு இவைகளை நம்முடைய வாழ்க்கை துணையாக கொண்டு வாழ்ந்தால் என்று ஆண்டவர் சொன்னதை போல ஐயோ நமக்கு கேடு. ஆகவே எத்தகைய உள்ளத்தோடு நாம் வாழ்கிறோம் என்றென்றைய நாளிலே சிந்திப்போம். பேறு பெற்றவர்களாக மாற இந்த நாளிலே சிறப்பாக ஆண்டவரிடமும் நம் தாய் அன்னையிடமும் சிறப்பாக ஜெபிப்போம். ஆமேன். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நாளும் முந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். அகிலமென்னும் ஆலயம், நானும் அதிலோ ஆகமும். உள்ளம் எந்தன் உள்ளம், அது என்னாலும் உன்னில்வே. உள்ளம் எந்தன் உள்ளம், அது என்னாலும் நில்லவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் மன்றாடுவோம். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கை நின்று வெளியேற்றுக் கொள்வாராக. இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரை மாண்புக்குரிய உண்மையை காணிக்க வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் என்றும் ஒன்றுபடுவோமாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுள்ளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணி புரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானத்தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வோடு அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் சாண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வின் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு நாம் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தார். எங்களுக்கு எதிராக குற்றங்களை செய்வோம், நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளவுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை வாட்டும் நோய்கள், அழகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழி நடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். நீர நிலத்தில் எழுந்தருளி வர நாம் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடன் திருரத்தம் என்னை காத்து நிலைவாழ் நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது வார்த்தையாலும் விண்ணக விருந்தாலும் உம் நம்பிக்கையாளருக்கு நீர் உணவளித்து வாழ்விக்கின்றேன். இவ்வாறும் அன்பு திருமகன் அளிக்கும் மாபெரும் கொடைகளால் நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்றும் பங்கேற்கும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்னையின் ஆசீரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.